ராணி சிவகாமி தேவி. ராணி சிவகாமி தேவி. ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் வித்யாதரன் என்ற அரசன் இருந்தான். அவன் வீர தீரச் செயல்களை விடவும் கலைகளை மிகவும் விரும்பி ரசிப்பவனாக இருந்தான். மகாராணி சிவகாமி தேவியோ மிகுந்த வீரம் கொண்டவளாகவும் புத்தி கூர்மை மிக்கவளாகவும் விளங்கினாள். அங்கு போர்த்தளபதியாக இருந்த ஜெயசிம்மன் என்பவன் மிகுந்த சினம் கொண்டவனாகவும் பலசாலியாகவும் இருந்தான். அவன் பல போர்களில் தேசத்துக்கு வெற்றி தேடி தந்தாலும் கூட அந்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் மகாராணி சிவகாமி தேவி வகுத்து கொடுத்த வியூகமே ஜெயத்துக்கு காரணமாக இருந்தது. வித்யாதரன் இவற்றில் ஏதும் அவ்வளவாக கண்டுகொள்ளாமல் பெண்களுடன் அந்தப்புரத்தில் காலம் கழிப்பதும் ஆடல் பாடல்களை ரசிப்பதுமாக இருந்தான். அரசனுக்கு வர்தன் என்ற மகன் இருந்தான். சிறிது காலத்தில் அரசன் காலமானான். வர்தனுக்கு முடிசூட்டும் அளவு போர் பயிற்சி இன்னும் தர முடியாத சிறுவனாக இருந்ததால் தளபதி ஜெயசிம்மனே போர் நிர்வாகத்தை கவனித்தான். ராஜ்யத்தை யாருக்கும் விட்டுத்தர விருப்பமின்றி அரச முடிக்கு ஆசை கொள்ளும் உறவினர்களை புறம்தள்ளி மகாராணி சிவகாமி தேவியே ஆட்சி செய்தாள். மக்கள் மிகுந்த திருப்தியோடும் பக்தியோடும் குறிப்பாக பெண்கள் தைரியமாகவும் இருந்தனர். மகாராணிக்கு துளசி என்று ஒரு வேலைக்கார பெண்மணி இருந்தாள். அவளும் அவள் கணவனும் பல வருடங்களாக அரண்மனையில் பணியில் இருந்தனர். அரசர் மாரடைப்பில் காலமானதாலும் உடலில் விஷம் பரவி இருந்ததாக அரண்மனை வைத்தியர் கூறியதாலும் துளசியின் கணவன்தான் அங்கு அரசருக்கு மெய்காப்பாளனாகவும் அரசர் எதை உண்ணும்போது முதலில் தான் உண்டு ஏதும் விஷம் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து காட்டும் உண்டுகாட்டியாகவும் பணிபுரிந்ததால் அவன் மீது சிவகாமி தேவிக்கு சந்தேகம் இருந்தது. சிறிது நாளில் அவனும் இறந்து விட்டதால் சிவகாமி தேவிக்கு சந்தேகம் வலுத்தது. யாரோ சதி செய்து அரசனை கொன்றுவிட்டு அதற்கு துளசியின் கணவனை பயன்படுத்தி பின்பு ரகசியம் வெளியாகி விடுமென்று அச்சத்தில் அவனையும் கொண்டிருப்பதாக நினைத்தாள். அவள் மிகுந்த வீர பெண்மணியாக இருந்த போதும் தன் மகனின் எதிர்காலம் பற்றி கவலையுறனானாள். துளசியும் தனக்கு ஏதும் அவ்வாறு துரோகம் செய்வாளோ என்று நினைத்து மகாராணி சிவகாமி தேவி துளசியை தனக்கு உதவி செய்யும் பணிப்பெண்களில் ஒருத்தியாக மட்டும் வைத்துக்கொண்டு தனக்கு உண்டு காட்டியே தேவையில்லை என முடிவு செய்து எதற்கும் துணிந்தவளாக தன் தேசத்தை காத்து தன் மகனுக்கு முடிசூட்டி நல்ல தளபதியையும் நியமிக்க வேண்டுமென யோசித்து கொண்டிருந்தாள். இளவரசன் வர்தன் நல்ல பருவ வயது வந்தான். அவனுக்கு போர் பயிற்சிகள் கற்பிக்கும்படி தளபதி ஜெயசிம்மனை உத்தரவிட்டாள் மகாராணி. ஆனால் தகப்பனைப் போலவே இளவரசன் வர்தனும் போர் விஷயங்களில் விருப்பம் இன்றி ஆடல் பாடல் கதை ஓவியம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொள்வது கண்டு ஜெயசிம்மன் மகாராணி சிவகாமி தேவியிடம் தெரிவிக்க அவள் அவனை கடிந்து தன் மகனை முயன்று அரசனாகும் தகுதிக்கு தயார் செய்யுமாறு பணித்தாள். தளபதி ஜெயசிம்மன் மனதில் மிகுந்த பேராசையுடன் கூடிய திட்டம் வெகு நாட்களாக இருந்தது. ஆம், தந்திரமாக அரசனை கொன்றாயிற்று. ஆயினும் தனக்கு ராஜ பதவி கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் அவனுக்கு இருந்தது. சுற்றி உள்ள தேசங்கள் யாவற்றிலும் தளபதி ஜெயசிம்மனின் வீரப் புகழ் பரவியிருந்தது. அவனுக்கு பேரழகியாக இருக்கும் மகாராணி சிவகாமி தேவி மீது தீராத ஆர்வம் இருந்தது. அரசன் மறைவுக்கு பின் அவளை தான் மணந்து கொண்டு அரசனாகி விடுவதே அவன் திட்டம். மகாராணி சிவகாமி தேவியோ அதற்கு இடம் தராமல் அவளே ஒரு ஆண்மகன் போல் 4-5 வீரர்களுடன் இரவில் நகர்வலம் செல்வதும் போர்ப்பயிற்சி கொள்வதுமாக இருந்தாள். அவள் ஒரு நாள் ஜெயசிம்மனை பற்றி அறிந்து அவள் அரசர் இருந்த காலத்தில் பல போரை சந்தித்து வெற்றி தேடி தந்ததால் சிரச்சேதம் செய்யாமல் அதற்கு இணையான தண்டனையாக ஜெயசிம்மனை நாடு கடத்தினாள் மகாராணி சிவகாமி தேவி. வெகு தூரம் வனத்துக்குள் சென்று தங்கிய ஜெயசிம்மன் மிகுந்த ஆத்திரமும் அவமானமும் தாங்க முடியாமல் தான் இதுவரை அரசர் வெகுமதியாகவும் ஊதியமாகவும் தந்த பல பொற்காசுகள் செலவழித்தாவது மகாராணி சிவகாமி தேவியை அடைந்து மன்னனாவது அல்லது மகாராணி இளவரசன் இருவரையும் சிறையில் அடைத்துவிட்டு தான் மன்னனாவது என்று திட்டம் தீட்டினான். சில சதிகாரர்கள் நன்றி மறந்து மகாராணிக்கு துரோகம் செய்ய துணிந்தவர்களில் அந்த பணிப்பெண் கிழவி துளசியும் ஒருத்தி. அவள் மூலிகை மந்திரம் செய்யும் மந்திரவாதியை சந்தித்து வசிய பொடி வாங்கி வைத்திருந்தாள்.
அதை சிவகாமி தேவி உண்ணும் உணவில் கலந்துவிட ஒவ்வொரு நாளும் முயற்சிக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தில் மகாராணியே நேரடியாக சமைக்கும் இடத்துக்கு வந்துவிட துளசியும் எண்ணம் பலிக்காமல் இருந்தது. மிகுந்த புத்தி கூர்மை கொண்ட மகாராணி சிவகாமி தேவி மற்ற பெண்களின் உதவியுடன் துளசியின் நடவடிக்கையை கண்டுபிடித்து அவளை கண்டித்தும் அவள் குணம் மாறாததால் அவளையும் நாடு கடத்தினாள். மகாராணி சிவகாமி தேவி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானாள். ஆம், இதுவரை பன்னெடுங்காலம் உடன் இருந்த நபர்களே இவ்வாறு இருக்கையில் அரசரைப் போலவே எதையும் கண்டுகொள்ளாமல் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பொழுதை கழிக்கும் தன் மகன் வர்தனை எவ்வாறு பாதுகாப்பது என்றும், முதலில் அவன் இன்னும் தனது மிகப்பெரிய பொறுப்பையே உணராமல் இருக்கிறானே என்றும் சிவகாமி தேவி கவலையுறலானாள். வனத்தில் தன் உளவாளியாக செயல்பட்ட துளசியையும் மகாராணி நாடு கடத்தியதால் ஏற்பட்ட தோல்வியை தாங்க முடியாமல் தளபதி ஜெயசிம்மன் வெறி கொண்டு விட்டான். அவன் இறுதியாக ஒரே ஒரு முறை திட்டம் தீட்டினான். இது கண்டிப்பாக செயல்பட்டே ஆக வேண்டும் என்றும், அதற்காக தன் அனைத்து பொற்காசுகளையும் 1000 படை வீரர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து அவர்களை வசமாக்கினான். மகாராணி சிவகாமி தேவி மற்றும் பொறுப்பற்ற இளவரசன் வர்தன் இருவரையும் கொன்றுவிட்டு தான் எதிர்ப்பாளர் இல்லாத ஒற்றை சர்வாதிகாரியாக முடிசூட்டிக் கொள்வதே அந்த திட்டம். அதற்கு நாள் குறித்தாயிற்று. இளவரசன் வர்தனை மயக்கி முதலில் வனத்துக்குள் கொண்டு வர ஏற்பாடு செய்தாகிவிட்டது. அவனை கொன்றுவிட்டு ஓரிரு நாட்களில் அரண்மனை பணிப்பெண்களை மிரட்டி சோகத்தில் தவிக்கும் மகாராணியையும் கொன்றுவிடத்தான் திட்டம். அந்த நாள் வந்தது. அன்று காலையில் ஏனோ இளவரசன் வர்தன் மிகவும் சீக்கிரமாக எழுந்துவிட்டான். அவனுக்கு தலையை மிகவும் வலித்தது. வழக்கம்போல் அவனை எழுப்ப வந்த பெண்களை விரட்டிவிட்டு மகாராணியிடம் சென்றான். சிவகாமி தேவிக்கு ஒரே ஆச்சரியம். இளவரசன் தனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்ததாகவும், தன் தந்தையார் ஏதோ தன்னை எச்சரிப்பது போல் ஏதோ சொல்வது போலவும் இருந்ததாகவும் தாயிடம் கூறினான். மகாராணி சிவகாமி தேவி வழக்கம்போல் அன்று பௌர்ணமி விரதம் இருந்தாள். அன்று முழுவதும் நீராகாரம் மட்டும்தான் அருந்துவாள். எங்கும் வெளியில் செல்லவும் மாட்டாள். இதை அறிந்தே ஜெயசிம்மன் பௌர்ணமி நாளை இளவரசனை கொல்ல தேர்ந்தெடுத்திருந்தான். இளவரசன் வர்தன் புது உணர்வு ஏதோ கொண்டவனாக தன் தாயுடன் வெகுநேரம் உரையாடி அவள் மடியில் தலை வைத்து படுத்தான். இது நாள் வரை தான் நடந்து கொண்ட அனைத்துக்கும் மன்னிப்பு கோரினான். இனிமேல் தானே நிர்வாகம் செய்வதாகவும் தாயார் ஓய்வு எடுத்து கொள்ளும்படியும் பலவாறாக அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சில வீரர்கள் அங்கு வந்து இளவரசனை வேட்டையாட வனப்பகுதிக்கு அழைத்துச் செல்வதாக கூறினார்கள். அவன் போர் பயிற்சியை மறந்து விடாமல் இருக்க பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் வனவேட்டை செய்யுமாறு மகாராணியே முன்பு உத்தரவு செய்திருந்தாள். ஆனால் இன்று மகனை அனுப்ப விருப்பம் இன்றி கண்ணீர் பெருக்கி ஒரு மகாராணியாக, வீர தீர பெண்மணியாக, கம்பீரமாக கணீர் என்று உத்தரவு பிறப்பிக்கும் குரலில் அல்லாமல் இதுவரை தான் வெளிப்படுத்த முடியாத சோகத்தில் கண்ணீர் உகுத்து வார்த்தையின்றி இருந்தாள் சிவகாமி தேவி. தாயாரின் கண்ணீரைக் கண்டு மனம் நொந்த இளவரசன் வர்தன் வளர்பிறை வந்த பிறகு தனக்கு முடிசூட்டிவிட்டு தாயார் அமைதியாக பொழுதை கழிக்குமாறும், தான் தந்தை போலன்றி இனிமேல் தாயாரைப் போலவே வாழப்போவதாகவும் சூளுரைத்தான். உரையாடலை மறித்து வீரர்கள் இளவரசனை கட்டாயப்படுத்தி இழுத்துச் சென்றனர். மகாராணி சிவகாமி தேவிக்கு நொடிப்பொழுதில் யாவும் புரிந்துவிட்டது. தன் மகனுக்கு வனத்தில் நாடு கடத்தப்பட்ட தளபதியால் ஆபத்து என்றும், அதனால் தான் இறந்த அரசர் மகனின் கனவில் எச்சரித்திருக்கிறார் என்றும் புரிந்து கொண்ட சிவகாமி தேவி சற்றும் தாமதிக்காமல் விரதத்தை மீறி வாளேந்தி குதிரையில் மகனை தேடி தன்னந்தனியே அரண்மனை விட்டு வெளியேறி வனத்துக்குள் சென்றாள். 1000 வீரர்கள் சூழ அங்கே தன் மகன் தூரத்தில் தனியாக நடுவில் நின்று உயிருக்கு போராடி போர் செய்வதைக் கண்டதும் சிவகாமி தேவிக்கு துக்கமும் ஆத்திரமும் பெருகியது. அவள் பின்னே அதற்குள் மகாராணி தனியே செல்வதைக் கண்டு பின்தொடர்ந்து வந்த நம்பிக்கையான சில வீரர்கள் இளவரசனை காப்பாற்ற சண்டை செய்தனர். தளபதி ஜெயசிம்மன் முன்னின்று இளவரசன் வர்தனை வீழ்த்திவிட முயன்றான். மகாராணியின் பின் ஓடி வந்திருந்த பணிப்பெண்கள் அங்கு கிழவி துளசியை பிடித்து கட்டி போட்டனர்.
மகாராணி சிவகாமி தேவி தன் சில வீரர்களுடன் அந்த நன்றி கெட்ட 1000 பேர்களுடன் மிகுந்த உக்கிரத்துடன் போரிட்டாள். பலரையும் கொன்றாள். மீதி இருந்தவர்களையும் சிறைப்பிடித்தாயிற்று. அப்போது எதிர்பாராத விதமாக கடைசி முயற்சியாக வீழ்ந்து கிடந்த ஜெயசிம்மன் தன் வாளை வீசினான். வாளை வீசிய தளபதி ஜெயசிம்மனை பார்த்த மகாராணி சட்டென்று தன் மகனை இழுக்க வாள் சிவகாமி தேவியின் மேல் பாய்ந்து விட்டது. ஜெயசிம்மனை வெட்டி வீழ்த்திவிட்டு தாயிடம் ஓடி வந்தான் இளவரசன் வர்தன். அரசரைத்தான் திருத்த முடியவில்லை. ஆனால் தன் மகனையும் அவ்வாறு விட்டுவிடாமல் தன் கண்முன்னே அவன் அரசனுக்குரிய தகுதியை அடைந்து விட்டதை எண்ணி ஆனந்த கண்ணீர் வழிய உயிர் பிரிந்தாள் மகாராணி சிவகாமி தேவி. இளவரசன் வர்தன் இப்போது அரச பதவியில் இருக்கும் அளவு கடந்த பொறுப்பை எண்ணினான். உடன் இருப்பவர்களின் பொறுப்பற்ற தன்மை, நம்பியவர்களே துரோகியாக மாறுதல், எந்த சபலத்துக்கும் இடம் தராமல் உறுதியுடன் தேச நலம் காப்பது, இவ்வாறான நிலைமையில் தன் தாயார் மகாராணி சிவகாமி தேவியின் வைரம் போன்ற மன உறுதியை எண்ணி எண்ணி மனம் பெருமிதம் அடைந்து தன் தாயாரையே குருவாக மனதில் இருத்தி நல்ல முறையில் ஆட்சி செய்யலானான் மன்னன் வர்தன். முற்றும்.